بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள், மூமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்னும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹ்வும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ்வும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை விட்டு நம்மை தடுத்துள்ளார்களோ அப்படியான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, மஸ்ஜிதுடன் தொடர்பாகுவோம் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை இந்த ஹுதுபாவினூடாக நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். மஸ்ஜித் ஏன் கட்டப்படுகிறது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டுள்ள நோக்கம் அந்த மஸ்ஜிதோடு தொழுகை ரீதியாகவும் ஏனைய விடயங்களுக்காக வேண்டியும் முஸ்லிம்கள் தொடர்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில், அதிலும் குறிப்பாக ஐவேளை தொழுகைகள் அந்த மஸ்ஜிதிலே தொழப்பட வேண்டும், ஐவேளை ஜமாஅத்துக்கு ஊர் மக்கள் வர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் பிரதான
நோக்கமாக கொண்டுதான் இந்த மஸ்ஜிதுகள் அமைக்கப்பட்டுள்ளது எங்களுக்கு தெரியும். இந்த ஹுதுபாவிலே இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் நினைவுபடுத்திக் கொள்ள இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், எனது பேசக்கூடிய எனது அதே போன்று செவிமடுக்கக்கூடிய உங்களுடைய தொடர்பு, மஸ்ஜிதுடனான தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, குறைவாக இருக்கிறதா அல்லது போதுமான அளவு இருக்கிறதா அல்லது அரிதாக இருக்கிறதா, எந்த மட்டத்தில் இருக்கிறது என்பதனை அளவீடு செய்து இஸ்லாம் எந்த அளவு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது, அந்த அளவுக்கு எங்களை நாங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த ஹுதுபாவிலே இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு ஹதீஸை ஆரம்பமாக சொல்ல விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி ஸலாத்துஹு. அதாவது நாளை மறுமை நாளில் அமல்களில் முதலாவது எந்த அமலை பற்றி ஒரு அடியான் விசாரிக்கப்படுவான்னு சொன்னால் ஸலாத்துஹு, அவனுடைய தொழுகை பற்றி அவன் விசாரணை செய்யப்படுவான். அதாவது நோன்பு பிடித்திருப்பான், ஹஜ்ஜி செய்திருப்பான், ஏனைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருப்பான். ஆனால் அந்த எந்த அமலை பற்றியும் முதலாவது விசாரணை செய்யப்பட மாட்டாது. முதல் விசாரணை மறுமை நாளில் எதை பற்றியது என்று சொன்னால் தொழுக. அல்லாஹ் முதலாவது தொழுகையை பற்றி விசாரணை செய்வான். அந்த தொழுகை நாங்கள் மரணத்துக்கு முன்னால் இந்த உலகில் வாழுகின்ற பொழுது நாங்கள் தொழுத தொழுகை சீரான தொழுகையாக இருந்தால் ஃபஇன் ஸலுஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ், அவன் வெற்றி அடைந்து விட்டான், அவன் சித்தி அடைந்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று வ இன் ஃபஸதத், அவன் உலகத்தில் தொழுத தொழுகை அது சீரான தொழுகையாக இருக்கவில்லை என்றால் ஃபகத் ஹாப வ ஹஸிர, அவன் தோல்வி அடைந்து விட்டான், நஷ்டம் அடைந்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் நிறைய அமல்களை செய்கிறோம். குர்ஆனை ஓதுறோம், நோன்பை பிடிக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், சதகாக்கள் செய்கிறோம், வேறு நன்மைகள் எல்லாம் நாங்கள் செய்கிறோம். ஆனால் இந்த நன்மைகள் எல்லாவற்றையும் விட முதலாவது கேள்வியாக மறுமையில் அல்லாஹு தாலா எதை கேட்பானாமன்னு சொன்னால் எங்கள்ட தொழுகை. அந்த தொழுகை சீரானால், அதாவது இந்த ஹதீஸை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்கட மற்ற எல்லாம் சீராக இருந்து, ஜகாத் சீராக இருந்து, ஹஜ்ஜி சீராக இருந்து, நோன்பு சீராக இருந்து, ஏனைய வணக்க வழிபாடுகள் சீராக இருந்து, தொழுகை மட்டும் சீராக இல்லை என்று சொன்னால் என்ன பிரச்சனை தெரியுமா? நாளை மறுமை நாள ஃபகத் ஹாப வ ஹஸிர, அவன் நஷ்டமடைந்து விட்டான், தோல்வி அடைந்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்போ நானும் நீங்களும் பார்க்க வேண்டிய முதலாவது அம்சம் என்னன்னு சொன்னால், நான் தொழுகிறேன், ஆனால் என் தொழுகை சீரான தொழுகையா? ஒரு தொழுகை சீரான தொழுகையாக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹு தாலா என்ன சொல்லி தருகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி தருகிறார்கள் என்பதனை நாங்கள் கவனிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் 20 வருஷமாக தொழுவோம், 40 வருஷமாக தொழுதிருப்போம். சில பேர் 60 வருடங்கள், 80 வருடங்கள், ஏன் 100 வருடங்கள் கூட தொழுதிருப்பார்கள். ஆனால் தொழுகை சீரானதா? சீரான தொழுகை என்றால் அது என்ன, அது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவது
ஒரு தொழுகை சீராக வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழுகை மஸ்ஜிதிலே ஜமாஅத்தாக தொழப்பட வேண்டும். அன்பான சகோதரர்களே, நிறைய பேர் எங்கள அக்கறையற்று சிந்தனையற்று கவனமற்று இருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் தொழுதா சரி என்றுகிறோம். இல்லை, தொழுதா சரி அல்ல. எங்கட தொழுகை சீரான தொழுகையாக இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் வெற்றி. அந்த சீரான தொழுகையாக எங்கட தொழுகை அமைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மஸ்ஜிதிலே தொழப்பட வேண்டும், ஜமாஅத்தாக தொழப்பட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ சில நேரம் இதை ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்கும். எங்க சரி தொழுதா சரிதானே, இவர் என்ன சொல்றார், மௌலை ஏன் இப்படி சொல்றார், அப்படி என்ற மாதிரி சில பேர் யோசிக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சிறப்பு ஏற்பாட்டை பாருங்க. அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கும் ஐவேளை தொழுகையில் 5 நேரத்துக்கும் முஅத்தின் அதான் கூற வேண்டும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த அதான்ல அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அதான்ல அமைந்திருக்கிற வாசகங்களை கவனிங்க. என்ன வாசகம்? முதலாவது வார்த்தையே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று ஆரம்பிக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அது என்ன? அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதற்கும் தொழுகைக்கும் என்ன சம்பந்தம்? அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதற்கும் மஸ்ஜிதுக்கும் என்ன சம்பந்தம்? அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா? இதில் என்ன அர்த்தம் உள்ளடங்கி இருக்கிறது? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதற்குள்ள என்ன அர்த்தம் என்று சொன்னால், நாங்கள் ஒரு வேலையில் இருப்போம். நாங்கள் எங்களோட வேலையில், எங்களோட தொழிலில், எங்களோட சொந்த வேலைகளில், நாங்கள் கல்வியில், எங்களோட உலக தேவைகளில் இப்படி நாங்கள் இருப்போம். அப்போ அதான் சொல்லப்படும். மோதின் சொல்லுவார் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று நினைவூட்டுவார். அது அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிற வேலைகள் எல்லாம் அந்த வேலைகளை விட அல்லாஹ்வுடைய காரியம் மிகப்பெரியது. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைக்குதே, உலக தேவைகள் இருக்கிறதே, இதை விட எது மிகப்பெரிய காரியம் என்று சொன்னால் பள்ளிக்கு வந்து தொழுகிறது, பள்ளிக்கு வாங்க, மஸ்ஜிதுக்கு வாங்க அப்படி என்ற அழைப்பு எதை கொண்டு ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், நீங்க யாரும் பெரியவர்கள் அல்ல, உங்களோட வேலைகள் எல்லாம் பெரியவைகள் அல்ல, அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், அவனுடைய காரியம் தான் மிகப்பெரியது. அன்பான சகோதரர்களே, அப்ப நாங்க எப்படி இருக்கிறோம்? எங்கட காரியம் பெருசு என்று இருக்கிறோமா, அல்லாஹ்வுடைய காரியம் பெரியது என்று இருக்கிறோமா? நானும் நீங்களும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மேலும் அதே அதான்ல ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், தொழுகைக்காக விரைந்து வாருங்கள் என்ற அழைப்பு. அதனோடு சேர்த்து ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள், ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். எது வெற்றி? வீட்டில் தொழுதா வெற்றி இல்லை, நீங்க உங்களோட கடையில தொழுதால் வெற்றி இல்லை, நீங்கள் இருக்கின்ற இடத்துல தொழுதால் வெற்றி கிடையாது, ஜமாஅத்தாக இல்லாமல் தனியாக தொழுதால் அதுல வெற்றி கிடையாது. எதுல வெற்றி இருக்கிறது? ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ். தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், வெற்றிக்காக விரைந்து வாருங்கள். வெற்றி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நீங்க உரிய நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வந்து ஜமாஅத்தாக தொழுறதுல தான் இருக்குது. ஏன்? ஏற்கனவே சொன்ன ஹதீஸும் அப்படித்தான். தொழுகை சீராக வேண்டும், அப்பொழுதுதான் வெற்றி. தொழுகை சீரானது இல்லையா, உங்களுக்கு வெற்றி இல்லை. அப்ப பாருங்க, அந்த ஹதீஸுக்கு ஏற்றாற் போலவே இந்த அதான் வாசகம் அமையுது. எப்படி? நீங்க வெற்றிக்கு விரைந்து வாருங்கள். உங்களுக்கு வெற்றி வேணுமா, உங்களோட தொழுகையை சீராக்குங்கள். உங்களோட தொழுகையை சீராக்க வேண்டுமா, நீங்க உடனே
உரிய நேரத்தில் அதான் சொல்லப்படுற நேரத்தில் வெற்றியை நோக்கி விரைந்து வாருங்கள். எவ்வளவு அழகான ஏற்பாடு! அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இஸ்லாத்தினுடைய ஏற்பாடு, தொழுகைக்கான ஏற்பாடு, சீரான தொழுகைக்கான ஏற்பாடு. அன்பார்ந்த சகோதரர்களே, மஸ்ஜிதுக்கு நேரத்துக்கு வந்து ஜமாஅத்தாக தொழுவது சீரான தொழுகையா, மஸ்ஜிதுக்கு வராம இருந்து தனியாக தொழுவது சீரான தொழுகையா? எது சீரான தொழுகை, எது வெற்றிக்குரிய தொழுகை? அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மேலும் இப்னு மாஜால வார சஹீஹான ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சமிஅன் நிதா, யார் அதானை செய்மடுக்கிறாரோ, ஃபலம் யஅதிஹி, அதானை செய்மடுத்த பிறகும் அவர் தொழுகைக்கு வரவில்லையோ, ஃபலா ஸலாத லஹு, அவருக்கு தொழுகை கிடையாது. இல்லா மின் உذர், நியாயமான காரணம் இருந்தாலே தவிர. அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுல ரெண்டு அர்த்தத்தையும் இமாம்கள் சொல்லுகிறார்கள். ஒன்னாவது அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்னாவது அர்த்தம் என்னன்னு சொன்னால், யாரு பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாஅத்தாக தன்னுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளவில்லையோ, அவர் வீட்டில் தொழுதாலும் வேறு எங்கு தொழுதாலும் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். அப்படி இந்த ஹதீஸை வைத்து அப்படி புரிந்த, அப்படி விளக்கம் சொன்ன இமாம்களும் இருக்கிறார்கள். ஃபலா ஸலாத லஹு, அவருக்கு தொழுகையே கிடையாது. காரணம் இல்லாம, நோய் என்ற காரணம், மழை பெய்த காரணம், அல்லது பயணம் என்ற காரணம், இப்படி இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிற, இஸ்லாம் அங்கீகரிக்கிற, இஸ்லாம் சலுகை அளித்த காரணம் தவிர, அதே போன்று பெண்கள் அவர்களுக்கு வீட்டிலே தொழுவதுதான் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியானவர்களை தவிர ஒன்றுமே இல்லாம, நியாயமான காரணம் இல்லாம, இஸ்லாம் அங்கீகரித்த காரணம் இல்லாம வீட்டில், வெளியில, ரோட்டில், அதாவது வேலை செய்கிற இடங்கள்ல தொழுதால், வர முடியுமாக இருந்தும் தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற விளக்கம் இந்த ஹதீஸை வைத்து இருக்கிறது. அதே போன்று பெரும்பான்மையான இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் சொன்னால், அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அது பரிபூர்ணமான தொழுகை இல்லை, அது பரிபூர்ணமான தொழுகை இல்லை, அது சீரான தொழுகை கிடையாது. அப்படி என்ற விளக்கத்தை சொல்கிற இமாம்களும் இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப என்ன விளங்குது என்று சொன்னால், அடிப்படையான விஷயம், நாங்க தொழுகைன்றது, தொழுகையின் அடிப்படை பள்ளியில தொழணும், ஜமாஅத்தாக தொழ வேண்டும், நேரத்துக்கு வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், இதா சமிஅத்துமுல் முஅத்தின், நீங்கள் முஅத்தினை அவர் அதான் கூறுவதை செய்யமடுத்தால், ஃபகூலு மிஸ்ல மா கால், அந்த முஅத்தின் என்ன வார்த்தைகளை சொல்கிறாரோ அது போல நீங்களும் அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஹய்யா அலஸ் ஸலாஹ் சொல்லுகின்ற பொழுது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஹய்யா அல் ஃபலாஹ் சொல்லுகின்ற பொழுது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லுங்க. அதே போன்று அதான் முடிஞ்ச பிறகு சல்லு அலைய, என் மீது ஸலவாத் சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். என் மீது ஸலவாத் சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத்த வல் ஃபதீலா வபஅஸ்து மகாமம் மஹ்மூத் அல்லதி வஅத்த. இப்படி நீங்க சொன்னீர்கள் சொன்னால், ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமை நாள்ல எனது ஷஃபாஅத் அவருக்கு ஆகுமாக்கப்படும். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரில, முஸ்லிம்ல இந்த ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது. அன்பான சகோதரர்களே, நாங்க கடைசியாக முழுமையாக ஒரு அதானை எப்ப செய்மடுத்தும் யோசிச்சு பாருங்க. நாங்க முஸ்லிமாக இருக்கிறோம், நாங்க தொழுகையாளிகளாக இருக்கிறோம், எங்கட தொழுகை சீரான தொழுகையாக வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாங்க கடைசியாக
ஒரு அதானை முழுமையாக செய்மடுத்தது எப்ப? அந்த அதானை செய்மடுத்து முஅத்தின் கூறுவதை போல கூறியது எப்ப? அதன் பின்னால முழுமையாக ஸலவாத்தை சொன்னது எப்ப? ஸலவாத்தை சொன்னதன் பின்னால நாங்க பாங்குடைய அதானுடைய துஆவை ஓதினது கடைசியாக எப்ப? அன்பான சகோதரர்களே, எங்கட கவனங்கள் எங்கே இருக்கிறது? அப்ப எங்கட தொழுகை சீராக வேண்டிய அவசியம் இல்லையா? எங்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையிலே ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற அந்த வெற்றி எங்களுக்கு தேவையில்லையா? அன்பான சகோதரர்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாங்க அதான் கூறுகிற நேரம் எங்கட காதல கேட்டாலும் கவனம் எடுக்க மாட்டோம். பேசுற நான் உட்பட செய்மடுக்கிற நீங்க உங்கள் அதிகமானவர்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், இல்ல அதான காதுக்கு எடுக்கிறதே இல்லை. எங்கட வேலையா நாங்க வேலையில தான் கவனமா இருப்போம், அதான்ல கவனம் கிடையாது. அன்பான சகோதரர்களே, நடக்குதா இல்லையா? ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கும், அது அப்படியே போகும். ஒரு டியூஷன் நடந்து கொண்டிருக்கும், அது அப்படியே போகும். குர்ஆன் மதரசா கூட, சில குர்ஆன் மதரசாக்கள் கூட அதானுக்கு நிறுத்தப்படுவது கிடையாது. அன்பான சகோதரர்களே, ஜூம் கிளாஸஸ் நடக்கும், ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும், அது அப்படியே போகும். எங்கட பிசினஸ் நடக்கும், அது அப்படியே போகும். நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள் அவங்க முஸ்லிம் ஊர்களில் மீட்டிங்கள் நடாத்துகின்ற பொழுது அவங்க என்ன செய்வாங்க? உண்மையாக செய்கிறாங்களோ பொய்யாக நடிப்பாக செய்கிறாங்களோ ரெண்டாவது விஷயம். ஆனால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதானுடைய ஒளி கேட்ட உடனே அவங்களோட பேச்சை நிப்பாட்டுவாங்க, அவங்களோட பேச்சை நிறுத்துவார்கள். ஏன்? இந்த அதானுக்குரிய கண்ணியம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த அதானில் என்ன இருக்குது தெரியாது. ஆனால் முஸ்லிம்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்வார்கள் சொன்னால், முஸ்லிம் ஊர்களில் குறிப்பாக இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். லைவ் போய் கொண்டிருக்கிற நேரம், நேரடி ஒளிபரப்பாக இருந்தாலும் கூட என்ன செய்து விடுவார்கள்? அப்படியே நிறுத்தி விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அவங்க கொடுக்கிற மரியாதையில் அரை பங்காவது எங்கட சமுதாயத்தில் இருக்கிறதா? என்னிடத்தில் இருக்கிறதா? ஒரு கால் பகுதியாவது எங்களிடமே இருக்கிறதா? ஒரு அதான் அங்கே போகிறது, அதானுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும், இன்னொரு வேலை செய்து கொண்டு என்னால் பதில் சொல்ல முடியாது. அன்பான சகோதரர்களே, நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம்? நானும் நீங்களும் எங்களை நாங்களே அளவீடு செய்து கொள்ள வேண்டும். நான் எந்த இடத்திலே இருக்கிறேன்? நான் எப்பொழுது ஒரு உண்மையான முஸ்லிமாக மாறப்போகிறேன்? நான் எப்பொழுது உண்மையான ஒரு தொழுகையாளியாக மாறப்போகிறேன்? நான் எப்போது சீரான தொழுகை தொழக்கூடிய ஒரு உண்மையான முஸ்லிமாக மாறப்போகிறேன்? மலக்குல் மௌத்து ஒவ்வொரு நாளும் உலகத்தில் இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறார். எங்கட ஊர்களில், பக்கத்து ஊர்களில், எங்கட பக்கத்து வீட்டில், எங்கட வீட்டில் இப்படியெல்லாம் மலக்குல் மௌத் வந்து கொண்டு தான் போகிறார். என்னிடமும் ஒரு நாள் வருவார் மலக்குல் மௌத், என்னிடமும் ஒரு நாள் வருவார். மலக்குல் மௌத் வந்து எனது உயிரை கைப்பற்றிய பிறகு எனக்கு உலகத்தில் எந்த தொடர்பும் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. அன்பான சகோதரர்களே, மலக்குல் மௌத் வருவதற்கு முன்னால, மௌத்து நிகழ்வதற்கு முன்னால நானும் நீங்களும் மாற வேண்டும். அன்பான சகோதரர்களே, அப்ப நாளை மறுமை நாளில் எனக்கு உண்மையான வெற்றி எப்போ கிடைக்கும்னு சொன்னால், தொழுகை சீரானதாக இருந்தால். எங்களோட தொழுகை சீரானதாக இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, மேலும் இந்த தொழுகை மஸ்ஜிதிலே தொழப்பட வேண்டும். இந்த மஸ்ஜிதிலே தொழப்பட்டால் தான், ஜமாஅத்தாக தொழப்பட்டால் தான் அது சீரான தொழுகை என்பதை நாங்கள் ஆழமாக எங்களோட மனதிலே பதிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அத்தோடு சேர்த்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஒன்றாவது மஸ்ஜிதிலே தொழப்பட வேண்டும், அப்பொழுதுதான் எங்களோட தொழுகை சீரான தொழுகை. ரெண்டாவது, எங்களோட தொழுகை ஆக முக்கியமாக, அதாவது இஹ்லாஸாகவும் அல்லாஹ்வுக்காக நான் தொழுகிறேன் என்ற அடிப்படையிலும், அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படியும் அமைய வேண்டும். நான் அல்லாஹ்வுக்காக தொழல, நான் மனிதனுக்காக தொழுகிறேன் என்று சொன்னால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.
அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த முறைப்படி நாங்கள் தொழல என்று சொன்னாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப எங்களோட தொழுகை சீரான தொழுகையாக அமைய வேண்டும் என்பதில் ரெண்டாவதாக நாங்கள் கவனிக்க வேண்டியது எது என்று சொன்னால், நாங்கள் இஹ்லாஸோடும் நபி வழியிலும் தொழ வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ நான் சும்மா ஒரு அதாவது நடைமுறையில் உள்ள சில விஷயங்களை சொல்ல போனால், சில சகோதரர்கள் தொடர்ச்சியாக பள்ளிக்கு வருவாங்க, மஸ்ஜிதுக்கு வருவாங்க. ஒரு தொடர்ச்சியாக ஒரு 5 வருஷம் வந்திருப்பார். 6வது வருஷம் ஆளை காணாம். சில ஊர்களில் உள்ள சில நடைமுறைகள். அவர் எங்க ஊரை விட்டு வெளியே போனாரா? இல்லை. எங்க இருக்கிறாரு? ஊரில் தான் இருக்கிறார். ஏன் 5 வருஷம் வந்தவர் 6வது வருஷம் வரல என்று பார்த்தா, அவர் ஏற்கனவே 5 வருஷம் நிர்வாகத்தில் இருந்திருக்கிறாரு, அல்லது நிர்வாக தலைவராக இருந்திருக்கிறாரு, அல்லது நிர்வாகத்தில் முக்கியமான ஒரு பொறுப்புதாரியாக இருந்திருக்கிறாரு. அதனால பள்ளிக்கு வந்தாரு. அவர் நிர்வாகத்தை இன்னொரு நிர்வாகம் தெரிவு செய்யப்படுற நேரம் அவர் புறக்கணிக்கப்பட்டார். அவர் பள்ளியை விட்டு அவர் பள்ளியை அவர் புறக்கணிச்சிட்டார். நாங்கள் பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் ஒருத்தரை நாங்கள் தொழுகிறது, மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகிறது, அது யாருக்காக நான் தொழுது? எதற்காக தொழுதுனா? அல்லாஹ்வைத்தான் தொழுதேனா, அல்லது மஸ்ஜிதை தொழுதேனா, அல்லது ஊர் மக்களை தொழுதேனா? நான் யாருக்காக தொழுதேன், யாரை தொழுதேன் என்ற கேள்வி அங்கே வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, 5 வருஷம் அவர் நிர்வாகத்தில் இருந்ததால வந்தார். எப்ப நிர்வாக பொறுப்பில் இருந்து அவர் நீங்கினாரோ, நீக்கப்பட்டாரோ, அதிலிருந்து அவருக்கு பள்ளிக்கு காணாம். அவர் வீட்டில் தொழுகிறாரு, அவர் வேறு இடங்களில் தொழுகிறாரு, அப்படி என்ற செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இல்லை நிர்வாகத்தில் இருந்தால் மட்டுமா தொழுக? இல்லை. சில பேர், இன்னும் சில பேர் எப்படி என்று சொன்னால், நிர்வாகிகளில் சில பேரை அவருக்கு பிடிக்காது, இவரை பிடிக்காது, அவரை பிடிக்காது, அதனால நான் மஸ்ஜிதுக்கு வரமாட்டேன். மஸ்ஜிதுக்கு வராமிக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், இன்னார் 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 இவர்களெல்லாம் காரணம். அவனோட வார்த்தை சரியில்லை, அவனோட நடத்தைகள் சரியில்லை, அவங்கள பார்த்தா எனக்கு கோபம் வருது, நான் போனால் நான் பேசிப்படும், அதனால என்ன செய்ய மாட்டேன்னா நான் மஸ்ஜிதுக்கு போக மாட்டேன். சிலருடைய பிரச்சனை. சுப்ஹானல்லாஹ். ஷைத்தான் பள்ளியை விட்டு தூரமாக்குறதுக்கு, மஸ்ஜிதை விட்டு தூரமாக்குறதுக்கு எவ்வளவு பிளான் பண்றான் தெரியுமா? எவ்வளவு திட்டமிடுகிறான் தெரியுமா? ஏதாவது ஒரு சிறிய ஒரு விஷயத்தை குறையாக மனசுல போட்டு பள்ளியை விட்டு தூரமாக்கிடுவான். சுப்ஹானல்லாஹ். சில இடங்கள்ல மஸ்ஜிதுக்கு அடுத்த வேலியில உள்ளவர்கள், மஸ்ஜிதுக்கு அடுத்த வேலியில, மதிலுக்கு அடுத்த பக்கம் உள்ள வீட்டில் உள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? மஸ்ஜிதுக்கு வர மாட்டாங்க. என்ன காரணம்? இந்த மஸ்ஜிதுக்கு நாங்கள் போறதில்லை. ஏன்? நீங்க என்ன கொள்கை? நீங்க வேற கொள்கையா? இல்லை, இதே கொள்கை தான், குர்ஆன் சுன்னாதான், ஆனா இந்த மஸ்ஜிதுக்கு நாங்க போக மாட்டோம். என்ன காரணம்? யாராவது ஒரு மனிதன் குறைய சொல்லுவாங்க, இவர் சரியில்லை, இவர் அப்படி பேசி போட்டாரு, இவர் அப்படி பேசி போட்டாரு, இவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறான், என்ன தெரியுமா? வஅன்னல் மஸாஜித லில்லாஹ். பள்ளிவாசல்கள் எல்லாமே யாருக்குரியது தெரியுமா? அல்லாஹ்வுக்குரியது. நிர்வாகத்துக்குரியது நினைக்க வேணாம், பள்ளி தலைவருக்குரியது நினைக்க வேணாம். எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லி தருகிறான். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ். பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள் இது யாருக்குரியது, யாருக்கு சொந்தமானது என்றால் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது? இது இன்னாருடைய பள்ளி, இது இந்த நிர்வாகத்துடைய பள்ளி, இது இவர்களுடைய பள்ளி அல்ல. வஅன்னல் மஸாஜித லில்லாஹ். பள்ளிவாசல்கள் எல்லாமே, மஸ்ஜிதுகள் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. நீங்க வரணும் யாருக்காக தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வர வேண்டும், அல்லாஹ்வுக்காக வர வேண்டும். போட்டி பொறாமைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து
எடுத்து வீசிவிட வேண்டும். யாரும் நிர்வாகம் செய்யட்டும், யாரும் தலைவராக இருக்கட்டும், ஆனால் நான் தொழுகையாளியாக இருப்பேன். ஏட தொழுகையை சீராக்கிறதுக்கு இந்த பள்ளிவாசலை தான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அப்படி என்று சொல்லி நாங்க சீராக வேண்டும். அடுத்தவன் சீராக மாட்டான். நாங்க யார் மேல குற்றம் சுமத்துறோமோ அவன் திருந்த மாட்டான் சில நேரம். ஆனா நாங்க திருந்தனுமே, எங்கட தொழுகை சீராகணுமே. நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் என்னை அழைத்து நீ ஏன் தொழ போகவில்லை, இன்னாரோட பிரச்சனை, இன்னாரோட பிரச்சனைன்றதால உனக்கு சலுகை, ஓண்ட தொழுகை சீரான தொழுகைன்னு அல்லாஹ் சொல்லுவானா? இல்ல, அது ஓண்ட பிரச்சனை, ஓண்ட தொழுகை சீரானது இல்லை, நீ தோல்வி, உனக்கு நஷ்டம் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனது கபருக்கு நான் தான் தேட வேண்டும். எனது விசாரணைகளை நான் தான் ஃபேஸ் பண்ண வேண்டும். அல்லாஹ் என்னிடம் தான் கேள்வி கேட்பான், நான் தான் பதில் சொல்ல வேண்டும். அவன் இருந்தால் நான் பள்ளிக்கு போகல, அவனை எனக்கு பிடிக்காது அதனால மஸ்ஜிது போகலன்னு சொன்னால், இந்த முரண்பாடுகளை வச்சு எங்களை பள்ளியை விட்டு தூரமாக்குறது யாருன்னு சொன்னால் ஷைத்தான். ஷைத்தானுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. நாங்கள் மஸ்ஜிதுக்கு வாரது மனிதர்களை தொழுவதற்காக அல்ல, நாங்கள் அல்லாஹ்வை தொழ வருகிறோம், அல்லாஹ்வுக்காக வருகிறோம். அல்லாஹ்வுக்காகத்தான் மௌத்து வரைக்கும் நாங்கள் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். அப்படி வரக்கூடிய சில அருமையான மனிதர்களும் இருக்கிறார்கள். பள்ளியோட பிரச்சனை தான், நிர்வாகத்தோட பிரச்சனை தான், நிர்வாகத்தை பிடிக்காதுதான், பள்ளிக்கு தொலை வருகின்ற சில பேரை பிடிக்காதுதான், பக்கத்திலே காலோடு கால் சேர்த்து தொழுவாரு அவரை எனக்கு பிடிக்காதுதான், ஆனால் நான் அல்லாஹ்வுக்காக வருகிறேன் என்று வரக்கூடிய வெற்றியாளர்களும் எங்களோடு இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, முரண்பாடு பகைமைகள் எல்லாமே மனிதனுக்குள்ள வரும். அது ஷைத்தானுடைய வேலை. அதுக்காக மஸ்ஜிதுடைய தொடர்புகளை நாங்கள் துண்டிக்க கூடாது. நான் அண்மையில் ஒரு மஸ்ஜிதுக்கு போயிருந்தேன். அந்த மஸ்ஜிதில் ஒரு மனிதர், அவரை பள்ளிக்கு காணல, 5 நேரம் பள்ளிக்கு வாரதும் இல்லையாம், ஜும்மாவுக்கு கூட வருகிறார் இல்லை. என்ன காரணம்? இந்த நிர்வாகத்தோடு ஏற்பட்ட ஒரு சிறியோர் பிரச்சனை. சுப்ஹானல்லாஹ். நான் அந்த பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன், ஷைத்தான் எந்த அளவுக்கு விளையாடுறான்னு பாருங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? அதாவது பெருநாள் தொழுகை இருக்குது. பெருநாள் தொழுகை உதாரணத்துக்கு 6:45க்கு தொழுவிக்கப்படும் அப்படி என்று அறிவிப்பாங்க. ஆனால் அது ஒரு நாளும் 6:45க்கு எங்கேயுமே தொழுவிக்கிறது கிடையாது. அது எப்படியுமே ஒரு 5 நிமிஷம் பின்னுக்கு போகும், அல்லது ஒரு 2 நிமிஷம் பின்னுக்கு போகும். ஒரு 6:50 அல்லது 6:48 அப்படி என்று ஆயிடும், அல்லது அதை விட கொஞ்சம் கூட போயிடும். இதுதான் எல்லா இடங்களையும் நடக்கிறது. 6:45 என்று சொல்லி நீங்களாம் 6:45 தொழுவிக்கல தானே என்று சொல்லி பள்ளிக்கு இப்போ 3 வருஷமா ஆளை காணோம். சுப்ஹானல்லாஹ். என்ன 6:45 என்று போட்டீங்க, நீங்க போட்டபடி தொழுவிக்கல்ல, அதுதான் பிரச்சனை. இதெல்லாம் மஸ்ஜிதுக்கு வராமிக்கிறதுக்கான காரணமா? இதெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ற அந்த உதுரா, அந்த நியாயமான காரணத்தில் உள்ளதா? ஷைத்தான் எந்த அளவுக்கு எங்களை மடேனாக்குறான், எங்களை நஷ்டவாளி ஆக்குறான், வெற்றியை விட்டு எவ்வளவு தூரமாக்குறான் என்பதனை நானும் நீங்களும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிழலே இல்லாத மறுமை நாளிலே 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹு தாலா அர்ஷின் நிழலை கொடுப்பான். அதில் ஒரு கூட்டத்தார் யாருன்னு சொன்னால், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், அதாவது உள்ளம் மஸ்ஜிதுடன் தொடர்பான மனிதன், அவனுக்கும் மறுமை நாளில் அந்த நிழலே இல்லாத நாளில் அல்லாஹ் தாலாவுடைய அர்ஷின் நிழல் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா?
அதாவது மஸ்ஜிதுடன் தொடர்பான மனிதன் என்று சொல்லாம மஸ்ஜிதுடன் உள்ளம் தொடர்பான மனிதன் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப மனசு எங்க இருக்குதுன்னா, நான் தொழுகிற பள்ளிவாசல், என் குடும்பம் தொழுகிற பள்ளிவாசல், என்னுடைய உறவினர்கள் தொழுகிற பள்ளிவாசல், என்னுடைய ஊரார் தொழுகின்ற பள்ளிவாசல், என்னுடைய சந்ததியினர் தொழப்போகிற பள்ளிவாசல், மறுமை நாள் வரைக்கும் எனக்கு பின்னால எனது சந்ததியினர் தொழக்கூடிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலோட அவ்வளோ இரக்கமாக இருப்பாங்க, நேசமாக இருப்பாங்க, உள்ளத்தில் ஒரு பற்றிக்கும். எதை பற்றி? மஸ்ஜிதை பற்றிய ஒரு அலாதியான ஒரு விருப்பம், அலாதியான ஒரு நேசம் இருக்கும். நீங்கள் பாருங்க, எங்கட வீட்டில் ஒரு ஃபேன் வேலை செய்யலைண்டா நாங்கள் என்ன செய்வோம்? அது அடுத்த கிழமை பார்ப்போம், அடுத்த மாதம் பார்ப்போம் அப்படி என்று இருப்போமா? உடனடியாக திருத்த வேலையை செய்வோமா? யோசிச்சு பாருங்க. எங்கட வாஷ்ரூம்ல தண்ணி வரல என்று சொன்னால் நாங்கள் எப்படி பதறுவோம்? அன்பான சகோதரர்களே, எங்கட மலசல கூடம் சரியில்லை என்று சொன்னால் நாங்கள் எந்த அளவுக்கு திட்டமிடுவோம்? எங்கட வீட்டுடைய மலசல கூடம், அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், எங்கட வீட்டை விட எங்கட மஸ்ஜிதில் அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு நாங்கள் இல்லத்தோடு இரக்கமானவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் உள்ளத்தால தொடர்பு. பள்ளியை பற்றி யோசனை, மஸ்ஜிதை பற்றி யோசனை. கரண்ட் பில் கட்டிட்டாங்களா? திருத்த வேலைகளை நடந்துக்குதா? நான் ஒரு முஸ்லிம் என்ற வகையில் என் பங்களிப்பு என்ன? நாளை மறுமை நாளில் எனக்கு அந்த அரசுடைய நிழல் கிடைக்கணுமே. என் உள்ளம் இந்த பள்ளியோட தொடர்பு என்றால் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லைன்னு இருக்கக்கூடாது. அதுதானே நிர்வாகம் இருக்கிறார்கள், அதுதானே தலைவர் இருக்கிறார், அவங்க பார்த்து கொள்வாங்க என்று விட்டால் அது பள்ளியோடு உள்ளம் தொடர்பான மனிதனுக்குடைய அடையாளம் கிடையாது. அன்பான சகோதரர்களே, நான் நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி, நான் நிர்வாகத்தில் இல்லை என்றாலும் சரி, நான் ஒரு சாதாரண ஒரு முஸ்லிமாக என்ன செய்யணும்? நான் இந்த பள்ளிக்கு என்ன செய்யணும்? கரண்ட் பில் வருதா? அது எப்படி நடக்குது? நான் ஏண்ட ஒரு கணக்கத்தாரன், மாதம் எனக்கு சம்பளம் 30,000, மாதம் எனக்கு சம்பளம் 50,000, மாதம் எனக்கு சம்பளம் 1,00,000. ஏண்ட மஸ்ஜிதுக்காக நான் ஒரு தொகை ஒதுக்குறேன். அன்பான சகோதரர்களே, இப்படி மஸ்ஜிதோடு இரக்கம் உள்ளவர்கள் எங்கள் எத்தனை பேர்? மஸ்ஜிதோடு உள்ளம் தொடர்பானவர் எத்தனை பேர்? அன்பான சகோதரர்களே, நானும் நீங்களும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நான் அந்த லிஸ்ட்ல இருக்கிறேனா இல்லையா? அன்பான சகோதரர்களே, அப்ப பள்ளிவாசல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது தஅவா விஷயங்கள்ல நாங்கள் உதவியாளர்களாக இருக்கணும், ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஐ யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் ஹுமுரின் நாம். உங்கள் மூலமாக ஒரே ஒரு மனிதருக்கு நேர்வழி கிடைத்தாலும் உங்களுக்கு சிவப்பு ஒட்டகைகள் கிடைப்பதை விட அது சிறந்தது அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்கிறோம், ஒரு தர்பியா ஏற்பாடு செய்கிறோம், ஒரு இஜ்திமா ஏற்பாடு செய்கிறோம், ஒரு தஅவா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறோம். அதுக்கு ஒரு செலவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த செலவை நாங்கள் எங்களால் முடியுமான அளவு, என் பள்ளிவாசல், நான் தொழுகிற பள்ளி, என் குடும்பம் தொழுகிற பள்ளிவாசல், என்னுடைய ஊரார் தொழுகிற பள்ளிவாசல், என்னுடைய சந்ததியினர் தொழப்போகிற பள்ளிவாசல் தஅவா நடக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லப்பட வேண்டுமா இல்லையா? அன்பான சகோதரர்களே, நேர் வழியில் எங்களோட ஊர் மக்கள் பயணிக்க வேண்டுமா இல்லையா? அதுக்காக என்னாலான ஒரு சிறிய பங்களிப்பு, இதாங்க ஒரு 1000 ரூபா இந்த ப்ரோக்ராமுக்கு வச்சுக்கொள்ளுங்க, இதாங்க 5000 ரூபா, இதாங்க 10,000 ரூபா. அன்பான சகோதரர்களே, அப்படி நாங்கள் முன் வந்தால்தான் எங்களோட உள்ளம் பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறது என்று அர்த்தம். இல்லையா, நாங்கள் இந்த பள்ளியை பற்றி எங்களோட உள்ளத்தில் கடுகளவும் எந்த சிந்தனையும் இல்லைன்னு சொன்னால்
அன்மதஸ் அவர்களே, அதை இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை. எனவே வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், அதாவது பள்ளி வாசல்களோடு மஸ்ஜிதுகளோடு உள்ளம் தொடர்பான மனிதராக நானும் நீங்களும் மாற வேண்டும். எனவே தொழுகையுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அதாவது அங்கீகரிக்காத காரணங்களை சொல்லி நாங்கள் தொழுகையை விட்டு மஸ்ஜிதை விட்டு தூரமாக கூடாது. அதே போன்றே உள்ளம் தொடர்புடைய ஒரு மனிதராக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். பள்ளி வாசலோடு உள்ளம் தொடர்புடைய மனிதராக, அப்படியானவராக இருந்தால்தான் இம்மையிலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். இந்த தலைப்புக்குள்ள இன்னும் பல செய்திகள் இருந்தாலும் நேரம் இடம் கொடுப்பதில்லை என்பதன் காரணமாக இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் போதுமானது. நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், மஸ்ஜிதோடு தொடர்பாக இருக்கிற விஷயத்தில் நான் மஸ்ஜிதோடு போதுமான அளவு தொடர்பானவனாக இருக்கிறேனா அல்லது எங்களோட தொடர்புகள் போதாதா என்று அளவீடு செய்வதற்கு இந்த உரை போதுமானது என்று நினைக்கிறேன். எனவே நான் எந்த இடத்திலே இருக்கிறேன் என்று பார்த்து, நான் எவ்வளவு சம்பந்தமாக இருக்கிறேன், எவ்வளவு என்னுடைய தொடர்பு இருக்கிறது என்பதனை சுய பரிசோதனை செய்து எங்களை நாங்கள் திருத்திக் கொண்டு இம்மை மறுமை வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா அதற்கு உதவி செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.